ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாயில் மெக்கானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாயில் மெக்கானிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷனாகவே வந்து நமக்கு எப்போவுமே வந்து யார் வருவார்னா கால் டெர்சாகி அப்படிங்கிற ஒரு அந்த மேதை தான் வருவார். ஸோ அதில் நம்ம ஆக்சுவலாக இந்த புக்கில் இந்த இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதுலேருந்தே நம்ம போயிடுவோம். கால் டெர்சாகி ரைட்டிங் இன் 1951 1951 என்ன எழுதியிருக்காருன்னா ஆக்சுவலாக வந்து த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாடர்ன் சாயில் ஸ்டடீஸ் ஆன் த டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபவுண்டேஷனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா கேன் அப்ராப்ரியேட்லி be described as a necessary evil. ஓகேவா? if a building is to be constructed on an outcrop of a sound rock, no foundation is required. அதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம், நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ராக்கு மேலே பில்டிங் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் கட்டக்கூடிய எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஸ்டேபிளான ராக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ராக் இல்லாத இடத்துல அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபவுண்டேஷன் பண்ணி ஷூட்டிங் போட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாயில்லையே வந்து அது ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்கள் பில்டிங்கை ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறீங்கள. ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து டைரெக்டாக இது வந்துடுங்க. ஸோ இந்த ஃபைனலில் என்னென்னா த ஸ்டேஜ் ஆஃப் சயின்டிஃபிக் ரீசனிங் இன் த டிசைன் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்டார்டட் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் த புக் மெக்கானிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இது வந்து மார்க் வைஸாக வரும்னு இல்லை. ஸோ சாயிலுக்கு ஒரு இன்ட்ரோ தான், ஜஸ்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதாவது மெக்கானிக் அப்படிங்கிறது வந்து சாயில் மெக்கானிக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த புக்கில் வந்து கால் டெர்சாகி முதலாக வந்து சயின்டிஃபிக் ரீசனிங் இந்த டிசைன் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ், ஓகேவா, சயின்டிஃபிக் ரீசனிங்கை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புக்கு பேர் என்ன, மெக்கானிக். அதுக்கு வந்து மீனிங் வந்து சாயில் மெக்கானிக்ஸ். ஓகேவா? எப்போனா 1925. ஸோ this book represents the first attempt to treat soil mechanics on the basis of the physical properties of soil. அப்போ முறையாக வந்து சாயில் மெக்கானிக்ஸுங்கிறத வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலை வச்சு ட்ரீட் பண்ண ஒரு முதல் புத்தகம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க இதில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெர்சாகிஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இஸ் ஸோ வாஸ்ட். அவரோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே, ஓகேவா, 50 வருஷத்துக்கு மேலே தன்னோட உழைப்பை ஃபுல்லாக வந்து சாயில் மெக்கானிக்ஸ்லேயே வந்து இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஃபுல்லாக அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணுறதுலேயே உழைப்பு செலவு பண்ணியிருக்காரு. ஸோ எப்போனா 1913 ஸோ இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 2. ஓகேவா? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஞாபகம் வரும். ஸோ அவரோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், சாயில் மெக்கானிக்ஸ்னால் இவர் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 1883 அக்டோபர் 2 அப்போ பிறந்திருக்காரு. ஸோ இறந்தது அக்டோபர் தான். ஸோ அக்டோபர் 25. ஓகேவா? ஸோ அக்டோபர் 25 இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்டோபர் 25 1963 இறந்துருக்காரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இவர் கொண்டு வந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சு மெனி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் இன்ஸ்பயர்டு பை டெர்சாகியை பேஸாக வச்சு நிறைய பேர் வந்து டெவலப் ஆனாங்க. ஸோ அவங்களில் யாருன்னா சில பேர் நோட்டபிள் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் பி பெக் அப்படிங்கிறவரும், ஆர்த்தூர் காசாகிராண்டே இந்த பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடபிள்யூ ஸ்கெம்டன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இவங்களை பேஸாக வச்சு கால் டெர்சாகியை பேஸாக வச்சு டெவலப் ஆகி வந்தவங்க தான் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஃப் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அது சும்மா ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரேஷனல் அப்ரோச் ஃபார் த காம்படிஷன் ஆஃப் எர்த் ப்ரெஷர்ஸ் ஆன் த ரீட்டைனிங் வால். ஸோ ரீட்டைனிங் வால் மேலே வரக்கூடிய எர்த் ப்ரெஷர், ஓகேவா, ஸோ அதை வந்து ஒரு அப்ரோச் பண்ணி ஃபஸ்ட்டாக யார் பண்ணுறாருன்னா சார்லஸ் ஆகஸ்டின் கூலும். ஓகேவா? இந்த நேமு கேள்விப்பட்டிருப்பீங்க. கூலும் இது எதுக்காக இயர் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வரலாற்று தலைவர்கள்லாம் வரலாற்றில் வந்து இந்த அரசர்லாம் ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற படிக்கிறப்ப வந்து ஒரு ஃப்ளோக்காக நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? இவருக்கு அப்புறம் இவர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஒவ்வொன்றும் படிக்க ஒவ்வொரு இடத்துல டார்சி வருவார், ஓகேவா, ரேங்கைன் வருவார். ஸோ இவரெல்லாம் வந்தார்னா ஸோ எந்தெந்த பீரியடில் வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த் ப்ரெஷர் அண்ட் ரீட்டைனிங் வால்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக ரேஷனல் அப்ரோச் பண்ணது யாருன்னா சார்லஸ் ஆகஸ்டின் கூலும்
அதான் 18th century 19th centuryயில் இருந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஓகேவா அவர் என்ன தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காருன்னா கிளாசிக்கல் எர்த் ப்ரெஷர் தியரி அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்துறாருன்னா பொன்ஸ்லெட். ஓகேவா. பொன்ஸ்லெட் அப்படிங்கிறவர் வராரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதையே கூலும்ஸ் தியரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்டட் கூலும் தியரி பை கிவிங் அன் எலிகன்ட் கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த மேக்னிடியூட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் ஆன் வால்ஸ். ஓகேவா. அவர் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது கூலும் தியரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து மேக்னிடியூட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் ஆன் வால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து 1866 கால் குல்மேன். ஓகேவா. கால் குல்மேன் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கூலும் வந்தார், அப்புறம் பொன்ஸ்லேட் வந்தார், இவர் தேர்டாக வராரு, கால் குல்மேன் வராரு. இவர் ரெண்டையும் சேர்த்துடுறாரு. ஓகேவா. கூலும் பொன்ஸ்லேட் தியரி அப்படிங்கிறத இது ரெடி பண்ணி ஸோ அதை வந்து ப்ராட் சயின்டிஃபிக் பேசிஸை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வில்லியம் ஜே மெக்கம் ரேங்கைன் வராரு. ஓகேவா. ரேங்கைன் வந்து என்னென்னா நியூ எர்த் ப்ரெஷர் தியரி இன் 1857. ஓகேவா. 1857 வந்து நியூ எர்த் ப்ரெஷர் தியரியை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாசிக்கல் எர்த் ப்ரெஷர் தியரி. ஓகேவா. ஸோ அதான் வந்து கிளாசிக்கல் எர்த் ப்ரெஷர் தியரின்னு சொல்லுவாங்க. அடுத்து டார்சி வராரு. டார்சி வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் ஃபில்டர் சாண்ட்ஸ். ஓகேவா. ஃபில்டர் சாண்ட்ஸில் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த இதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொப்போஸ்டே லா. ஓகேவா. ஒரு டார்சிஸ் லா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவர் லா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு எப்போனா 1856 ஃபார் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் த பெர்மியபிள் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. ஸோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் த பெர்மியபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது பெர்மியபிள் மெட்டீரியலில் வந்து தண்ணி போகக்கூடியதை வச்சு அவர் ஒரு லா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து டார்சிஸ் லா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே வருஷத்தில் வந்து ஜிஜி ஸ்டோக்ஸும் வராரு. அவர் வந்து ஒரு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஃபார் டிட்டர்மினிங் த டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃபாலிங் இன் த லிக்விட்ஸ். ஓகேவா. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர, அது ஸ்டோக்ஸ் லா. ஓகேவா. ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் அந்த ப்ரௌனியன் மூமெண்ட்டு அதெல்லாம் நம்ம படித்து வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ அதில் ரீகால் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து யாருன்னா ரப்ச்சர் தியரி ஆஃப் மோர் சர்க்கிள், அதே தான் மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிள்ஸ். ஓகேவா. ஸோ அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம எஸ்ஓஎம் அனாலிசிஸ் அதுலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதே தான் இவரே வராரு. ஓட்டோமோர். ஓகேவா. ரப்ச்சர் தியரி வந்து ஓட்டோமோர் கண்டுபிடிக்கிறாரு. வாஸ் மேட் இன் நோன் அண்ட் 1871. மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிள்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயிலில் வந்து மோர் ஸ்ட்ரெஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுசினஸ்க். ஓகேவா. ஜேவி பவுசினஸ்க் வராரு. ஓகேவா. 1842 1929 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறேன்னா ஹூ ப்ரொப்போஸ்ட் எ தியரி ஃபார் டிட்டர்மினிங் த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் லோடர் ஏரியாஸ் இன் எ செமி இன்ஃபினைட் எலாஸ்டிக் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் மீடியம். ஸோ அப்போ பவுசினஸ்க்கு என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஓகேவா. அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து மெயினான ஆள் யாருன்னா பவுசினஸ்க்கு தான் வந்து மெயினான ஆள். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அட்டர்பர்க் வராரு. அட்டர்பர்க் வந்து கன்சிஸ்டன்சி லிமிட்ஸ் ஆஃப் கொகிசிவ் சாயில்ஸை கண்டுபிடிக்கிறார் 1911. ஸோ பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்பப்போ டெவலப் ஆகி வந்திருக்காங்கன்னு ஒரு ஆர்டர் பார்த்துக்கோங்க. அட்டர்பர்க் வந்து கன்சிஸ்டன்சி லிமிட்ஸ் ஆஃப் கொகிசிவ் சாயில்ஸு. அப்புறம் ஃபெலனியஸ், இந்த நேம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஃபெலனியஸ் வந்து காஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மெனி ரயில்வே அண்ட் கெனால் எம்பாக்மெண்ட்ஸ், அதுக்கு வந்து அவர் வந்து கமிஷனில் இருந்திருக்கார். ஓகேவா. ஸ்வீடிஷ் ஜியோடெக்னிக்கல் கமிஷன். ஓகேவா. ஹெட்டட் த ஸ்வீடிஷ் ஜியோடெக்னிக்கல் கமிஷன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து த ஸோ கால்டு ஸ்வீடிஷ் சர்க்கிள் மெத்தட். ஓகேவா. இல்லைனா ஸ்லிப் சர்க்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஸ்வீடிஷ் ஜியோடெக்னிக்கல் கமிஷனை வந்து ஸ்வீடிஷ் சர்க்கிள் மெத்தட்னும் ஸ்லிப் சர்க்கிள் மெத்தட்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒரு அடித்தளமாக இருந்தது என்னென்னா டெர்சாகியோட அந்த அனலிசிஸு. ஓகேவா. ஸோ அவரோட ஒர்க் இன்வால்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப பேஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாயிண்ட் படிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாயில் படிக்கிறதுக்கு. ஏன்னா டெர்சாகி டிஃபைன்ட் சாயில் மெக்கானிக்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஓகேவா. சாயில் மெக்கானிக்ஸ்னால் டெர்சாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாயில் மெக்கானிக்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் டு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் டீலிங் வித் sediments and other unconsolidated accumulations of solid particles produced by the mechanical and chemical disintegration of rocks regardless of whether or not
they contain an admixture of organic constituents. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு ராக் இருக்குது. ஓகேவா? ஒரு ராக்கு மேலே நேச்சுரலாக வந்து இன்னொரு ராக் விழுகுது. ஓகேவா? மெக்கானிக்கலாக விழுகுதுன்னா ஒரு ராக் மேலே இன்னொரு ராக் விழுந்துச்சுன்னா அந்த ராக் வந்து உடையும். ஓகேவா? இல்லைன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் டிஸ்இன்டெகிரேஷன். மெக்கானிக்கல்னால் வந்து ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை போட்டு உடைக்கிறீங்க. கெமிக்கல்னால் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் அட்மிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல, சம் கெமிக்கல்ஸ்லாம் தெரியும்ல, நம்ம ஒவ்வொரு ஆசிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேலே படுறதுனால ராக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது மூலியமாக வரக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் கெமிக்கல் டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ராக்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் ஆர் நாட். அதாவது வந்து இந்த ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ஸ், இப்போ ஒரு மரம் முளைக்குது, அதாவது செடி முளைக்குது, செடி முளைச்சி மரமாகுது. மரமாச்சுன்னா அதோட வேரில் வந்துச்சுன்னா, சப்போஸ் பக்கத்தில் ஒரு ராக் இருந்துச்சுன்னா ராக்குக்குள்ளேலாம் வேர் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ராக்கே வந்து டிஃபெக்ட் ஆயிரும், அதாவது உடஞ்சி போயிடும், பிரேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ஸ் தான். ஓகேவா? இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல ஃபில் ஆகுறது, அந்த கேப்பு, அந்த மக்கி போகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் படித்தோம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இது எல்லாமே அது மாதிரி அதாவது அது ஒரு காரணமாக இருந்து ராக்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகலாம். இல்லைன்னா வந்து அப்படி இல்லாமையே டிஸ்இன்டெகிரேட் ஆகிறோம். மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் டிஸ்இன்டெகிரேஷன் சொல்லிட்டாங்களா. இது வந்து செடிமெண்ட்ஸ் ஆர் அண்ட் அதர் அன்கன்சாலிடேட்டட் அக்குமுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ராக் உடஞ்சதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் பெருசாக வரும். அதெல்லாம் வந்து அன்கன்சாலிடேட்டட் அக்குமுலேஷன்ஸாக இருக்கும். அப்போ வந்து அது சின்ன சின்ன தூளாகவும் மாறும். ஒரு ராக் உடஞ்சதுன்னா ஒரு பாறையை வந்து சின்னதாக உடஞ்சா சின்ன சின்ன கல்லாக மாறும், அதில் என்ன பொடியாக வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது எதுக்காக சொல்ல வராங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா கீழே ஒரு ராக் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ராக் இல்லாதப்போ வந்து அது வந்து இப்போ அந்த ராக்கே வந்து ஒரு பல 100 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்இன்டெகிரேட் ஆகி மெக்கானிக்கலாகவோ கெமிக்கலாகவோ அந்த அட்மிக்ஷன்னாலேயோ ஏதாவது ஒரு நாள் இயற்கை சீற்றத்தினாலேயோ அது டிஸ்இன்டெகிரேட் ஆச்சுன்னா, அது செட்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல பில்டிங் கட்ட வேண்டிய இடத்துல, இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு சாயில் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் அந்த புதக்குழி அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த சாயில் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப உங்களுக்கு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ்லாம் வச்சு அந்த இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அதோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை வேணால் மறுபடியும் படித்து பாருங்கள். இது புரிஞ்சுதுனாவே கண்டிப்பாக உங்களுக்கு சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகலாம். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், ஃபார்மேஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாயில். ஸோ இதில் ஃபார்மேஷனை பற்றி மட்டும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ராக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் கேன் பி டிஃபைன்ட் as காம்பேக்ட் செமி ஹார்ட் டு ஹார்ட் மாஸ் ஆஃப் நேச்சுரல் மெட்டீரியல் கம்போஸ்ட் ஆஃப் 1 or more மினரல். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து கிளாசிஃபைடு இன்டூ 3 groups. ராக்கை வந்து 3ஆக பிரிக்கிறோம், இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இக்னியஸ்னால் ஒன்றும் இல்லை, இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பிரைமரி ராக்ஸ் ஃபார்ம்டு பை த கூலிங் ஆஃப் மோல்டன் மேக்மா. ஓகேவா? அதாவது வந்து ஒரு எரிமலை குழம்பு வருகிறது, அது வந்து கூலாகிறனால வரக்கூடிய ஒரு பாறை தான் வந்து இக்னியஸ் ராக்னு சொல்லுவோம். இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, 2 மெயின் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரூசிவ், இன்ட்ரூசிவ். போர்டு அவுட் அட் த சர்ஃபேஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரூசிவ்னா தரைக்கு மேலே விழுந்து மோல்டன் மேகம் வந்து விழுந்து கூலிங் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்ரூசிவ்னா லார்ஜ் ராக் மாசஸ் விச் ஹேவ் நாட் பீன் ஃபார்ம்டு இன் கான்டாக்ட் வித் த அட்மாஸ்பியர். பூமிக்கு வெளியவே வராமல் பூமிக்கு அடியிலேயே இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதெல்லாம் வந்து இன்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரானைட்டு, பசால்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இக்னியஸ் ராக்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் when the products of the disintegration and the decomposition of any rock type are transported, redeposited and partly or fully consolidated or cemented into a new rock type. அதாவது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், அது வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து லேயராக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பார்ட்லி ஆர் ஃபுல்லி கன்சாலிடேட்டடாக இருக்கலாம், இல்லைனா சிமெண்டட் இன்ட்டு ஏ நியூ ராக் டைப். ஓகேவா? அதாவது லேயராக ஒன்று மேலே ஒன்றா விழுந்து
அதனால வந்து செடிமெண்ட் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன்ஸ், ஷேல் இதெல்லாம் வந்து செடிமெண்ட்ரி ராக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து மெட்டமார்ஃபிக் ராக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இதனால் வந்து அதோட ராக்கோட கிறிஸ்டலைசேஷன்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகி அதெல்லாம் மாற்றம் அடைந்து அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக்கு தான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், ராக்ஸ் ஃபார்ம்டு பை த complete or incomplete recrystallization of igneous or sedimentary rocks by high temperatures, high pressures and or high shearing stress. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீஸ், சிஸ்ட், ஸ்லேட், மார்பிள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சிஸ்ட் இஸ் ஏ ஃபைன்லி ஃபோலியேட்டட் ராக் கண்டெய்னிங் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மைக்கா. அப்போ சிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மைக்கா வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராக் மினரல்ஸ். ராக் மினரல்னால் எ மினரல் இஸ் ஏ நேச்சுரல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டிஃபனைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். ஓகேவா? அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு ராக் இருக்குன்னா அதோட டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதோட ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அதில் ஒரு பகுதி எடுத்து நம்ம பார்க்குறத வந்து மினரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம், கலரு, ஹார்ட்னஸ்ஸு, க்ளீவேஜு, லஸ்டர், ஃப்ராக்சர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸு. ஓகேவா? இதெல்லாம் வச்சு தான் இந்த மினரலோட இப்போ எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு நம்ம இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து மினரல்ஸ் சம் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் 2.5. இப்போ என்னென்னா ஃபெல்ஸ்பர் வந்து 2.5 இருக்குது, குவாட்ஸ் வந்து 2.65 இருக்குது, 2.65 to 3.5 இருக்குது. ஜிப்சம் வந்து ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் 2.3, சால்ட்னா வந்து 2.1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மினரலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கா. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி குறைய என்ன ஆகும், நல்லா ஃப்ளோட் ஆகும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக வந்து டிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மினரலை கிளாஸிஃபை பண்ணி அந்த ராக்கோட கிளாஸிஃபிகேஷன்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப மினரல் வந்து ரொம்ப பேசிக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினானது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஹார்ட்னஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹார்ட்னஸ் ஆஃப் த மினரலை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மோஸ் ஸ்கேல் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது மோஸோட ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மினரல் ஹார்ட்னஸ்ஸு. ஓகேவா? டாக்கு தான் வந்து 1. ஓகேவா? ஹார்ட்னஸோட வேல்யூ டாக்கு வந்து 1 வில் மார்க் கிளாத். ஓகேவா? டைமண்ட் வந்து 10 வில் ஸ்க்ராச் எனி சப்ஸ்டன்ஸ் எக்ஸப்ட் அதர் டைமண்ட்ஸ். ஓகேவா? அப்போ அது ரொம்பவே வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனா டைமண்டு, கம்மியாக இருக்கிறது டாக்கு. 2 ஜிப்சம் 2. இது வந்து ஒரு வேர்டிங்ஸை வச்சு நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்கு ஃபஸ்ட்டு, அதான் டாக் ஃபஸ்ட் முதல்ல பேசு. ஓகேவா? அந்த மாதிரி டாக் ஃபஸ்ட்டு, டைமண்ட் 10. ஓகேவா? இருக்கிறதுலே டைமண்ட் தான் காஸ்ட்லி, அதுதான் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜிப்சம் 2, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சைட் வந்து சிசி டபுள் டைம்ஸ் வந்திருக்கா, அதாவது சிங்கிறது வந்து ஆல்ஃபாபெட் சீரீஸில் 3rd இருக்கும். அப்போ சிசி டபுள் டைம்ஸ் வந்துச்சுன்னா 3. இதே வந்து சியில் ஏதாவது நேம் ஆரம்பிக்குதுன்னா கொரண்டம் ஆரம்பிக்குது. ஸோ கரண்டமில் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் டைம் வந்தால் அது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, டபுள் டைம் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? சிங்கிறது ஆல்ஃபாபெட் சீரீஸில் ஏங்கிறது 1, பிங்கிறது 2, சிங்கிறது 3. ஸோ கொரண்டம்ங்கிறது 3rd லெட்டராக வரும், அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 9. ஸோ கால்சைட்டுங்கிறது, அதாவது சிங்கிறது வந்து 2 வார்த்தை தான் இருக்குது, கால்சைட் அண்ட் கொரண்டம். கால்சைட்டுங்கிறது டபுள் சி வந்ததுனால ஃபஸ்ட்டு 3ன்னு போட்டுக்கோங்க, சிங்கிள் சி வந்துச்சுன்னா 9 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃப்ளூரைட்னா எஃப்ங்கிறது 4, எஃப்ல ஆரம்பிக்கிறது இது 1 தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ளூரைட்னா 4. ஓகேவா? அப்படைட் ஒரு ரைமிங்கில் அப்படைட் அப்படிங்கிறப்ப 5. ஓகேவா? அப்படைட் 5, ஆர்த்தோ 6. ஓகே, ஆர்த்தோ கிளாஸ் 6. ஓகேவா? குவாட் 7, தொப்பி 8 அப்படிங்கிறது வச்சுக்கோங்க, டோப்பாஸ் 8, கொரண்டம் 9, டைமண்ட் 10. ஸோ இது மட்டும் தான், அவ்வளோதான். ஸோ மோஸ் ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸில் படிச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து சாயிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மினரல் காம்போசிஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இதில் வந்து என்னென்னா மைக்கா வந்து இருக்கிறதுலே லோவாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 to 8 இருக்குது. ஆக்சுவலாக வந்து மினரல் காம்போசிஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் வந்து ஃபெல்ஸ்பர் தான் அதிகமாக இருக்கும், 60லேருந்து 50% இருக்கும். ஓகேவா? ஃபெல்ஸ்பர் அதிகமாக இருக்கும், மைக்கா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பற்றிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சாயிலு, ஸோ இது தான் முன்னாடி பார்த்துவோம். அதான் மெக்கானிக்கல் வெதரிங்னா வந்து அதான் மெக்கானிக்கல் வெதரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ராக்ஸ் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் சச் ஏஜென்ட்ஸ் as the expansive forces of freezing water in the fisheries due to sudden changes of temperature. அதாவது டெம்பரேச்சர் சடனாக மாறுறனால உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வெதரிங் நடக்கலாம். டியூ டு அப்ரேஷன் ஆஃப் ராக் பை மூவிங் வாட்டர் ஆர் கிளேசியர்ஸ். ஓகேவா? ஸோ தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுனாவே, கிரவுண்டுக்குள்ளே போகுதுனாவே, அதனால உங்களுக்கு வரக்கூடிய அப்ரேஷனால், தேய்மானத்தினால வரக்கூடிய டிஸ்இன்டிகிரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வெதரிங்கில் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வெதரிங்னு பார்த்திங்கன்னா அதான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரேஷன், ஆக்சிடேஷன், கார்பனேஷன், டீசிலிகேஷன், ஓகேவா, அண்ட் லீச்சிங். ஸோ இந்த மாதிரிலாம் வரனால வரக்கூடியதெல்லாம் வந்து கெமிக்கல் வெதரிங்கில் வரும். ஆக்சிடேஷன்லாம் வந்து ராக்லாம் வந்து அயன் கண்டென்ட்டெல்லாம் வந்து எது அதிகமாக வச்சுருக்குதோ அதெல்லாம் வந்து ஆக்சிடேஷனால் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா, ஒரு ஸ்டீல் வந்து காற்று பட்டுச்சுன்னா ஆக்சிஜன் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி ரஸ்ட் ஆகுதோ, அதே மாதிரி ராக்கெலாம் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதில் வச்சுருந்துச்சுன்னா அது ரஸ்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கார்பனேஷன்னா the minerals containing iron, calcium, magnesium, sodium or potassium can be decomposed by, ஸோ இதெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகிறது பை கார்பானிக் ஆசிட் விச் இஸ் ஃபார்ம்டு பை கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வினை புரிந்து, ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் சரி, வாட்டர் வினை புரிந்து உங்களுக்கு வந்து கார்பானிக் ஆக்சைடை கொடுக்கும். அந்த கார்பானிக் ஆக்சைடுனால வந்து மினரல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகிறதா வந்து கார்பனேஷன் சொல்லுவோம். இதில் மெயினாக என்னென்னா சிலிக்கா SiO2 இஸ் நாட் டீகம்போஸ்டு பை கார்பனேஷன். ஸோ கார்பனேஷனால் வந்து டீகம்போஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு மினரல்னா சிலிக்கா, சச் ஆஸ் குவாட்ஸு. ஓகேவா? குவாட்ஸு விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பியூர் சிலிக்கா சேர்ந்தது தான் வந்து குவாட்ஸ் மினரல். ஓகேவா? அந்த சிலிக்காங்கிற கண்டென்ட் வந்து பியூர் சிலிக்கா சேர்ந்து உருவானதான் வந்து குவாட்ஸு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் மினரல். அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் மினரல் எதுன்னு கேட்டாங்கன்னா குவாட்ஸை நீங்கள் அடிச்சிடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹைட்ரேஷன் தெரியும், நம்ம பார்த்து தான். ராக் டிகே பை விச் வாட்டர் இஸ் கம்பைன்ட் வித் சம் அதர் சாயில் சப்ஸ்டன்ஸ் thus producing certain நியூ மினரல். ஹைட்ரேஷன் ஓகே. ப்ராசஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆர் மோர் இன்டென்சிவ் இன் ஹியூமிட் தேன் இன் அரிட் கிளைமேட்ஸ். அதாவது வந்து வறண்ட காலநிலையை விட ஈரப்பதமான காலநிலை வந்து ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டீசிலிகேஷன். ஓகேவா? அப்போ டீசிலிகேஷன்னாவே பாருங்கள், அந்த வார்த்தையை பிரித்து கொடுத்துருது. சிலிகேஷன் வந்து பிரிச்சிடறோம் அப்படிங்கிறது தான். டீசிலிகேஷன் கன்சிஸ்ட் இன் லீச்சிங் அவுட் ஆஃப் டிசால்வ்ட் ஆர் கொலாய்டல் சிலிக்கா. அப்போ லீச்சிங் அவுட்னா அது வந்து வெளியே வந்துடுது. டிசால்வ்ட் ஆர் கொலாய்டல் சிலிக்கா ஃப்ரீட் இன் த கோர்ஸ் ஆஃப் அதர் கெமிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? அப்போ அந்த கொலாய்டல் சிலிக்காலாம் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத வந்து டீசிலிகேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லீச்சிங்னா வந்து லீச்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வேர் பை வாட்டர் சாலிபிள் பார்ட்ஸ் are dissolved and washed out from the soil by rainfall. ஓகேவா? இதுவும் வந்து வாஷ்ட் அவுட் ஆகிறதா வந்து லீச்சிங். ஓகேவா? அடுத்த ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த பேரால் இருக்கிறத இங்கே எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பார்ட்டிகல் சைஸை வச்சு என்னென்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. 80 mmலேருந்து 300 mm இருந்தால் காபிள்ஸ், COBBLES காபிள்ஸ். 80 mmலேருந்து 300 mm இருந்தால் காபிள்ஸ். 4.75லேருந்து 80 mm இருந்தால் கிராவல்னு சொல்லுவோம். ஓகேவா? 4.75லேருந்து 80 mm இருந்தால் கிராவல் சொல்லுவோம். 4.75 mm விட கம்மியாக இருந்தால் சாண்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து 0.075 mmலேருந்து 0.002 mm வரைக்கும் இருந்தால் சில்ட்டு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.075லேருந்து 0.002 mm வரைக்கும் இருந்தால் சில்ட்டு. அந்த 0.002 mm விட கம்மியாக இருந்தால் அது கிளே. ஓகேவா? ஸோ இதுக்கு கிளே விட நம்ம அதிகம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.01லேருந்து 0.05 mm வரைக்கும் இருந்தால் லோயஸ். ஓகேவா? ஸோ இது இடைப்பட்ட கேப்பில் தான் வந்துடும். ஓகே, சாண்டு செல்ட்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் வரும். ஸோ இந்த கிளே வரைக்கும் இந்த டேர்ம் வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ இந்த டேர்ம் வந்து புதுசாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.01லேருந்து 0.05 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து லோயஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரெசிடுயல் அண்டு டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்ஸ். ஒன்றும் இல்லை, ரெசிடுயல்னால் வந்து ரிமைன் அட் த பிளேஸ் ஆஃப் தர் ஃபார்மேஷன். ஓகேவா? அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலையே வந்து ஏதாவது ஒரு வெதரிங் ஆக்ஷன் மூலிமா அங்கேயே செட்டில் ஆகிறத வந்து ரெசிடுயல். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னால் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறது. ஸோ அல்லுவியல்னால் வந்து என்னது? டிரான்ஸ்போர்ட்டட் பை ரன்னிங் வாட்டர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாக்கோஸ்டைன்னால் வந்து டெபாசிட்டட் இன் குவைட் லேக்ஸ். ஓகேவா? லாக்கோஸ்டைன் சாயில் வந்து லேக்கில் வந்து செட்டில் ஆகும். அதாவது அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகும் அப்படியே அடிச்சிட்டு வந்துட்டு.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெரைன் சாயில்னால் வந்து சீ வாட்டரில் ஓகேவா, டெபாசிட்டட் இன் சீ வாட்டர். விண்டுனால் உங்களுக்கு டெபாசிட் ஆச்சுன்னா அது வந்து ஏவாலின் சாயில் ஓகேவா. அடுத்து வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் செட்டில் ஆச்சுன்னா அது வந்து கொலுவியல் சாயில் ஓகேவா, கொலுவியல் சாயில்னு சொல்லுவோம். கிளாசியல் சாயில்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளேசியர்ஸ்னால் ஓகேவா, கிளேசியர்ஸ்னால் வந்துச்சுன்னா டெபாசிட்டட் பை கிளேசியர்ஸ்னால் கிளாசியல் சாயில்னு சொல்லுவோம் ஓகேவா. அடுத்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஓகேவா, அது நம்ம பிளான்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆர்கானிக் தான் சொல்லுவோம். சாண்டல் கிராவல் இதாக சொன்னோம்ல சொல்ல முன்னாடி பார்த்தது தான். 8 mm மேலேயும் 300 mm கீழே இருந்தால் காபிள்ஸு. இன்ஆர்கானிக்கு ஓகே, ஆர்கானிக்கு ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளேங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கிளேஸ் ஆர் ஜென்ரலி மோர் பிளாஸ்டிக் தேன் ஆர்கானிக். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கிளேஸ், அதில் கிளேயில் வந்து இன்ஆர்கானிக் கிளேஸ் வந்து ஜென்ரலி மோர் பிளாஸ்டிக் தேன் ஆர்கானிக். ஆர்கானிக்கை விட இன்ஆர்கானிக் கிளே தான் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பென்டோனேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ கிளே ஃபார்ம்டு பை த டீகம்போசிஷன் ஆஃப் வல்கானிக் ஆஷ் வித் ஹை கண்டென்ட் ஆஃப் மான்ட்மோர்லைனைட் ஓகேவா. மான்ட்மோர்லைனைட்டுங்கிறது வந்து ஒரு கிளேவோட மினரல் தான். ஸோ அது வந்து ஹை கண்டென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது மூலியமாக ஹை கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது அந்த தான் வந்து பென்டோனேட் சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளே டு அன் எக்ஸ்ட்ரீம் டிகிரி. அப்போ கிளேவோட ப்ராப்பர்ட்டியே வந்து அதை எக்ஸ்ட்ரீம் டிகிரி காட்டக்கூடியதான் என்ன மான்ட்மோர்லைனைட். ஸோ அந்த இதுதான் வந்து பென்டோனேட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வாவ்டு கிளேஸ்னால் ஒன்றும் இல்லை, தின் ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் ஆஃப் சில்ட் அண்ட் ஃபேட் கிளேஸ் ஆஃப் லேசியன் ஆரிஜின். அப்போ சில்ட் இருக்குது, மேலே கிளே இருக்குது, சில்ட் இருக்குது, கிளே இருக்குது அப்படின்னு ஆல்டர்னேட் லேயர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறதுனால வரக்கூடிய கிளே தான் வந்து வாவ்டு கிளேஸ். திஸ் பொசஸ் அன்டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் சில்ட் அண்ட் கிளே ஓகேவா. போத் சில்ட் அண்ட் கிளேவோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது வந்து பொசஸ் பண்ணும் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேவலின் சைனா கிளே அப்படின்னு சொல்லுவோம். எ வெரி பியூர் ஃபார்ம் ஆஃப் ஒயிட் கிளே யூஸ்டு இன் த செராமிக் இண்டஸ்ட்ரி. அப்போ கேவலின் ஆர் சைனா கிளே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி பியூர் ஃபார்ம் ஆஃப் ஒயிட் கிளே அப்படிங்கிறது தான் வந்து கேவலின் ஓகேவா. அடுத்து போல்டர் கிளேனா வந்து போல்டர்ஸ், காபிள்ஸ், கிராவல்ஸ். ஸோ அதே தான். கால்கேரியஸ் சாயில் ஓகேவா. கால்கேரியஸ் சாயில்னால் வந்து சாயில் கண்டெய்னிங் கால்சியம் கார்பனேட். ஸோ சாயில் வந்து கால்சியம் கார்பனேட்டை வந்து வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து கால்கேரியஸ் சாயில். ஸோ இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மால்னா என்ன ஓகேவா. மால் அப்போ லூஸ்லி attributed to deposit which consist of mixture of calcareous sands or calcareous clays or calcareous loam ஓகேவா. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மால் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பேன்னா வந்து ரிலேட்டிவ்லி ஹார்ட் டென்ஸ்லி சிமெண்டட் சாயில் லேயர் லைக் ராக் விச் டஸ் நாட் சாஃபன் வென் வெட் ஓகேவா. ஒரு ஹார்ட் பேன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ராக்கு தான். ஈரமாச்சுன்னா ராக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வந்து ஏதாவது டீகம்போஸ் ஆகுமா, அதெல்லாம் ஆகாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சாஃப்ட் ஆகாது. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியும் மாறாது ஒரு ராக் இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து ஹார்ட் பேன் சொல்லுவோம். போல்டர் கிளேஸ் ஆர் கிளாசியல் டில் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் நேம்ட் அஸ் ஹார்ட் பேன். அப்போ ஹார்ட் பேன் அப்படிங்கிறதுக்கு வந்து போல்டர் கிளேவும் கிளாசியல் டில்லும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலிச் ஓகேவா. கேலிச் அப்படின்னா an admixture of clay, sand and gravel cemented by calcium carbonate deposited from groundwater. ஸோ அப்படிங்கிறத வந்து கேலிச் அப்படின்னு வச்சுக்கோங்க. பீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிகேடு வெஜிடபிள் மேட்டர், அது தெரிஞ்சது. லோம்னா வந்து மிக்சர் ஆஃப் கம்பைன்டு சாண்டு, சில்ட்டு, கிளே இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து லோமு. லோயஸ் அதுதான் முன்னாடி பார்த்தோம்ல ஹை வாய்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ வந்து வாய்ட் ரேஷியோ என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் தான் வந்து வாய்ட் ரேஷியோ ஓகேவா. அதை வந்து வாய்ட் ரேஷியோ. ஸோ அது பின்னாடி ஃபர்தராக பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம், இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரேஞ்ச் பிட்வீன் 0.01 0.05 mm வரைக்கும் இருக்கிறது லோயஸ் ஓகே. ஷேல்னால் வந்து டிரான்சிஷன் ஃப்ரம் கிளே டு ஸ்லேட் மாறுறப்போ வரக்கூடிய வந்து மெட்டீரியல் தான் வந்து ஷேல் அப்படிங்கிறாங்க. பிளாக் காட்டன் சாயில் ஓகே. பிளாக் காட்டன் சாயில்னால் வந்து ஹை எக்ஸ்பான்சிவ் அண்ட் சிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சாயில் தான் வந்து பிளாக் காட்டன் சாயில். இது வந்து கலர் வந்து டார்க் கிரேலேருந்து பிளாக் வரைக்கும் மாறும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாயில் பார்ட்டிகல் சைஸ் அண்ட் ஷேப். இதில் வந்து இது ஆக்சுவலாக இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் இருக்கிறது தான். ஸோ 1 மைக்ரான்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 மைக்ரான்னா அது இப்படி தான் மியூன்னு சிம்பிள் போடுவோம். ஸோ அதே வந்து மைக்ரான் எழுதியிருக்காங்க. 0.001 mmங்கிறது வந்து ஒரு மைக்ரான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்னென்னா 0.05 mmக்கு மேலே இருந்தால் நீங்கள் வெறுங்கனாலேயே பார்க்கலாம் ஓகேவா. ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸ் கோர்சர் தேன் 0.075 mm ஆர் விசிபிள் டு த நேக்ட் ஐ ஓகேவா. அதே வந்து 0.075 mmலேருந்து 2 மைக்ரான் வரைக்கும் இருந்தால் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும் ஓகேவா. 0.075 mmலேருந்து 2 மைக்ரான் வரைக்கும் இருந்தால் அண்டர் மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்கணும்.
2 மைக்ரான்லேருந்து 0.1 மைக்ரான், அதாவது 2 மைக்ரான்லேருந்து 0.1 மைக்ரான் இருந்தால் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பீங்க. ஆனால் வந்து அதோட ஷேப்லாம் வந்து கிளியராக இருக்காது. அதாவது 2 மைக்ரான் அண்டு 0.1 மைக்ரானுக்கு இடையில் இருந்துச்சுன்னா அதே மைக்ரோஸ்கோப் தேர் ஷேப்ஸ் cannot be மேட் அவுட். ஓகேவா, அதோட ஷேப் வந்து நல்லா கிளியராக இருக்காது. ஓகேவா, கிரெயின் சைஸ் ஸ்மாலர் தேன் 1 மைக்ரான், அதாவது 1 மைக்ரான். ஓகே சரி இது 0.1 மைக்ரான் தான் நினைக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் மிஸ்டேக், இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 0.1 மைக்ரானை விட கம்மியாக இருந்ததுன்னா அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும். ஓகேவா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் வந்து the molecular structure of particles can be investigated by means of X-ray analysis. ஸோ அதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் இஸ் டிஃபைன்ட் as the total area of the surface of grains expressed in square centimeters per gram. அதாவது ஒரு கிராமில் எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ். இல்லைன்னா பெர் கியூபிக் சென்டிமீட்டர், ஒரு கியூபிக் சென்டிமீட்டரில் எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ அந்த கிரெயின்ஸ், ஓகே, சர்ஃபேஸ் ஆஃப் கிரெயின்ஸ். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் இஸ் டிஃபைன்ட் as த டோட்டல் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் கிரெயின்ஸ். அப்போ ஒரு பவுடர் எடுக்கிறீங்க, ஸோ பவுடர் வந்து லைட்டாக போர் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு கிராம் வந்து நீங்கள் போர் பண்ணிங்கன்னா அது வந்து எவ்வளோ ஏரியா வந்து நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறத வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, மினரல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கேலின் குரூப், மான்டிமோல்னேட் குரூப், இல்லைட் குரூப் 3 இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து கிளே மினரல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ கேலின் குரூப்பை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க, அதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேலின் குரூப் வந்து கேலோனைட், ஹாலிசைட். ஓகேவா, ஹாலோசைட், கேலோனைட், ஹாலோசைட் அப்படிங்கிற 2 டேர்ம் வந்துச்சுன்னா எதுக்குள்ளே வரும், கேலின் குரூப்புக்குள்ளே வரும். மான்டிமோல்னேட் குரூப்புக்குள்ளே மான்டிமோல்னேட் வரும், இல்லைட் குரூப்புக்குள்ளே இல்லைட் வரும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் புக் எது இருந்தாலும் பாருங்கள், எல்லாமே வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஸோ பேசிக் கண்டென்ட் வந்து அவங்க தெளிவுபடுத்துறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்தராக டைம் கிடைக்கிறப்ப வீடியோ போடுறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.